இயேசுவின் காயங்களால் நம் நோய்கள் நீங்க சிலுவை பாதை. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புதுவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியாக பலியாக செம்மறியே நீ பலியாக 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 செம்மறியே நீ பலியாக. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். எசாயா 53, 4 மற்றும் 5. முதல் நிலை, அநியாய தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவே, உம்மீது சுமத்தப்பட்ட அநியாய குற்றச்சாட்டுகள் உம் உள்ளத்தை துயரத்தால் வேதனையால் துடிக்கச் செய்தது. இன்று எம் மீது சுமத்தப்படும் பழிப்பாவம், நிந்தை, அவமானங்கள் எம் மனதை புண்படுத்துகிறது. உம் இரத்தத்தால் கழுவி எம் உள்மன காயங்களை ஆற்றும் இயேசுவே. இரண்டாம் நிலை, சிலுவையின் பாரம். ஒரு தனி மனிதன் தூக்கி சுமக்க முடியாத பாரமான சிலுவை உம் தோள்களை அழுத்தியது. குடும்ப பாரம், வேலை பளு, அடிமை நிலை எங்களை எழ முடியாமல் அழுத்தும் போது, இயேசுவே, எம் தோல் வலி, கழுத்து வலி, தைராய்டு போன்ற வலிகளில் வேதனை தணிய உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். மூன்றாம் நிலை, விழுதல். இயேசுவே, சிலுவையின் பாரத்தால் கால்கள் தடுமாறி முகம் குப்புற விழுந்தீர். கால்வலி, மூட்டுவலி, பாதவலி, யானைக்கால் நோய், முடக்குவாதம் போன்ற எழ முடியாத வியாதியில் முடங்கி கிடக்கும் போது, இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவி வலுவூட்டி எம்மை தூக்கி நிறுத்தும். நான்காம் நிலை, தாயன்பு. இவ்வுலகில் விலை பேச முடியாத கரைபடாத உறவு என்றால் அது தாய் அன்பு. அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோருக்கு அன்பு, கனிவு, இரக்கம், ஆறுதல் போன்ற பரிசுகளை காயத்தின் மருந்தாக உம் மகன் இயேசுவிடம் பெற்றுத்தாரும் அம்மா. ஐந்தாம் நிலை, சீமோனின் உதவி. வாழ்வில் தோற்று விழும்போது சில கைகள் தாங்கி நிற்கிறதே, அதுதான் சீமோனின் கைகள். இயேசுவே, எங்கள் கைகள் வலுவிழக்கும் போது தொடர்ந்து உழைக்க எம் கரங்களுக்கு வலுவூட்டும். ஆறாம் நிலை, வெரோனிகாவின் வீரம். அடையாளமே தெரியாமல் சிதைந்து போயிருந்த இயேசுவின் முகத்தை அடையாளம் காட்டிய வீரப்பெண் வெரோனிகா. அவமானம், நிந்தை, வெட்கம், அருவெறுப்புகளை சந்திக்கும் போது முகத்தில் படிந்திருக்கும் அழுக்குகளை துடைக்க இயேசுவே, உம் இரத்தத்தால் எம்மை கழுவும். ஏழாம் நிலை, இரண்டாவது தடைக்கல். விழுவது பலவீனம், எழுவது நம்பிக்கை என்பதை செய்து காட்டும் நம் இயேசு மூட்டு வலியால், எலும்பு முறிவால், சதைப்பிடிப்பால் நாம் சாயும் போது நமக்கு தோள் கொடுக்க, தடுமாறும் போது தூக்கிவிட, தளர்ந்து விழும்போது தாங்கிக் கொள்ள வாரும் இயேசுவே. எட்டாம் நிலை, ஆறுதல் தரும் இயேசு. தனக்கு ரத்தம் வடிவதை பாராமல் எருசலேம் பெண்களின் கண்ணீரை துடைத்த இயேசுவே, உள்மன காயங்களாலும் உடலில் படும் துன்பங்களினாலும் கண்ணீர் வடிக்கும் போது உம் அன்பு கரங்களால் எம் கண்ணீரை துடைக்க வாரும். ஒன்பதாம் நிலை, தடுமாற்றம்.
ஒரு முறை விழுந்தால் பாடம், இருமுறை விழுந்தால் அனுபவம், 3 முறை விழுந்தால் விடாமுயற்சி. இயேசுவே, மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் லட்சியத்தை நோக்கி நடந்து செல்ல எம் கால்களுக்கும் மனதுக்கும் வலிமை தாரும். 10ஆம் நிலை அவமானம். இருந்த ஆடையையும் இழந்து நிற்கும் அவமான கோலம், அரை மனித அவமான கோலம். இயேசுவே, தோல்வியாதிகள், சோரியாசிஸ், ஆறாத புண்கள், தீராத கொப்புளங்கள், அம்மை நோய்களுக்கு உம் ஆடையின் ஓரத்தை தொடும்போது சுகம் பெறும் அற்புதம் செய்யும். 11ஆம் நிலை ஆணிகள். 5 காய வேதனை ஆறாத தழும்புகளாய் பெற்ற இயேசுவே, ஆறாத உள்மன காயம், குணமாக்க முடியாத புற்றுநோய், நிற்காத இரத்தப்போக்கு போன்ற தீராத நோய்களை உம் ஆணி பாய்ந்த கரங்களால் தொட்டு குணமாக்கும் இயேசுவே. 12ஆம் நிலை உயிர். இயேசுவே, சிலுவையில் ஊசலாடிய உம் உயிர் இன்று விபத்தில் சிக்கி துடிக்கும் உயிர், மூச்சு திணறி இழுக்கும் உயிர், இதய அடைப்பால் ஏற்படும் தவிப்பு என இதயம், கல்லீரல், நுரையீரல் சம்பந்தமான வியாதிகளை இயேசுவே உம் இரத்தத்தால் எம்மை மீட்டருளும். 13ஆம் நிலை அன்னையின் ஆறுதல் மடி. அம்மா, உயிர் பிரிந்தபோது உம் மடியில் ஆறுதல் அடைந்த இயேசுவை போல தூக்கமின்மை, நிம்மதியின்மை, அலைப்பாயும் நெஞ்சம், படபடக்கும் இதயம், பிபி, பிரஷர் போன்ற நோய்களினால் தவிப்புக்குள்ளாகும் போது இயேசுவே உம் தாய்மடியின் தஞ்சம் எமக்குத்தா. 14ஆம் நிலை உயிர்ப்பு. இயேசுவின் மரணம் முடிவல்ல, அது உயிர்ப்பின் சரித்திரம். இயேசுவே, எம் மரண வேளையில் எம் ஆன்மாவை நீர் மீட்டுக் கொள்ளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. பலியாக பலியாக செம்மறியே நீ பலியாக 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 செம்மறியே நீ பலியாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.